விருச்சிகம். இந்த சனி பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்? சனி பகவானுடைய பொறுப்பு என்ன? 3, 4 இந்த 3, 4வது வீட்டின் அதிபதியான சனி பகவான். அதே போல் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இங்கே நல்லா இருக்குது. குழந்தைகளுக்காக இதுவரையும் நாங்கள் வெயிட் பண்ணோங்க, குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறதும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கை, காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் விருச்சகத்திற்கு இருக்கு நண்பர்களே, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தொழிலில் அஜாக்கிரதையாக இருந்துட்டு நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்கள் எந்தளவுக்கு தொழில் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லாவே போகும், நல்ல சாதகமாகவே இருக்கும். மனசு ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சி என்ன அப்படின்னா அந்த சனி பெயர்ச்சி தான். ஏன் சனி பெயர்ச்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? விருச்சிகம். இந்த சனி பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்? சனி பகவானுடைய பொறுப்பு என்ன? 3, 4 இந்த 3, 4வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து விருச்சகத்திற்கு இந்த சனி பெயர்ச்சியை நடத்துகிறாரு. பொதுவாக 5ங்கிறது நல்ல இடங்க. ஆனால் அந்த சனி பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். மற்றபடி இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களே தரப்போகிறார். விருச்சகத்தை பொறுத்தளவில் சனீஸ்வரன் நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவர். அவர் நல்ல இடத்துல இருந்தார்னா நன்மைகள் நிறைய உண்டு. அவர் சரியில்லாத இடத்துல இருந்தார்னா நன்மைகளே கிடைக்காது. இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியால் அவஸ்தைப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அர்த்தாஷ்டம சனி மட்டும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்காது. நம்ம அட்சய லக்னம்ங்கிற ஒரு கான்செப்டில் தான் பலன்கள் பார்க்குறோம். இப்போ ஜோதிடம் நமக்கு ஒவ்வொரு முறைகளில் பார்க்கப்பட்டாலும் இந்த லக்னம் வயதுக்குரிய கேள்விகளும் வயதுக்குரிய நகர்வுகளும் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருது அப்படிங்கிறத நல்லாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த லக்னத்தை வச்சு நீங்கள் பலன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது.
உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக இங்கே கிடைக்கும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அமைப்புகள், நன்மைகள், நிறைய நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் ஒரு 75% மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே இருக்குது. அதே போல் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இங்கே நல்லா இருக்குது. குழந்தைகளுக்காக இதுவரையும் நாங்கள் வெயிட் பண்ணோங்க, குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாள் கனவு, பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு. இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த நேரத்தில் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், மனசுக்கு ஆசைப்பட்ட சில நல்ல விஷயங்களை செய்யணும். அதுக்காக மனசில் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களாக ஆசைப்பட்ட விஷயங்களை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் உங்களுக்கு குறைவதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நிறையவே இருக்கும். அதனால் கடன் குறைப்பதற்கான முயற்சிகளை எடுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறதும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கை, காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் விருச்சகத்திற்கு இருக்குது. நண்பர்களே, பயன்படுத்திக்கோங்க. அப்பாடா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க, அது தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு இல்லை பேரண்ட்ஸ் தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பிடித்த மாதிரி மன வாழ்க்கை அமைவதற்கான ஒரு அமைப்பும் இருக்குது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆரோக்கியம் எப்படி இங்கே இருக்க போகுது? ஆரோக்கியத்துலேயும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாதுங்க, நல்லா தாங்க இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல்களோ நெருடல்களோ இந்த நேரத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பயம் ஒன்று மட்டும்தான் உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பயத்தை ஒதுக்கினீங்கன்னாவே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கணவன் மனைவி உறவு நிலைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்குள்ள ரொம்ப இதுவரையும் இல்லாத புரிதல்கள் கூட அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக விருச்சகத்தை பொறுத்தளவில் அந்த சனி பகவான் தீராத பிரச்சனைகள் எதையும் தரக்கூடியவராக இல்லை. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தொழிலை மட்டும் நான் கவனமாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொழிலில் அஜாக்கிரதையாக இருந்துட்டு நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்கள் எந்தளவுக்கு தொழில் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லாவே போகும், நல்ல சாதகமாகவே இருக்கும். மனசுக்கு விரும்பிய ஒரு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்வீங்க. அது தொழில் சார்ந்த நிகழ்வுகளையும் கவனமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைக்குமா? ப்ரமோஷனை பற்றி இப்போ எதிர்பார்க்காதீங்க. ப்ரமோஷன் வேணும்னு நீங்கள் இப்போ முயற்சி பண்ண வேண்டாம். உங்கள் கடமையை செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான கூலியை அந்த இறைவன் நமக்கு அருளுவார் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கூடுதலாக நற்பலன்களை நம்ம சந்திக்கணும், இன்னும் எனக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ, இன்னும் வேறு ஏதாவது எனக்கு வேறு வழிகளில் வருமானம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில்கள், அது டூரிசம் சம்மந்தமானது, கார் டீலிங் சம்மந்தமான நிகழ்வுகளில் விவசாயம் சார்புடைய பொருட்கள் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, என்ன வழிபாடு செஞ்சால் எனக்கு இந்த நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன்னா, குலதெய்வத்தை மனசார பிடிங்க. குலதெய்வத்தில் உள்ள காவல் தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு என்ன விருப்பமான உணவுகளோ, முக்கியமாக புளி சாதம் நெய்வேத்தியமாக பண்ணி நீங்கள் எலுமிச்சம்பழத்தினால ஒரு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.